வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடைய தாக்குதலினால் காசாவில் மரணமடைந்த 112 பேருடைய சடலங்கள், அதாவது 2023 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க குண்டு வீசியிருக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த மக்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம பாதுகாப்பாக மிக பாதுகாப்பாக இங்கே இருந்து கொள்ளலாம், வீடுகளிலே இருந்து கொள்ளலாம், வெளியே போனால் தானே சுற்றுவாங்க என்று வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்த அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அடியோடு தரைமட்டமாகி இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 112 சடலங்கள் மீட்கப்பட்டு, அதாவது மாஸ் ஃபியூனரல்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டாக இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இந்த இறுதிச் சடங்குக்கு பிபிசின்னு சொல்லுவாங்களே, ஃபாக்ஸ் நியூஸ்னு சொல்லுவாங்களே, சிஎன்என்னு சொல்லுவாங்களே, அல்லது எம்எஸ்என்பிசின்னு சொல்லுவாங்களே, இவங்க தானே உலகத்திற்கு பெரிய அளவிற்கு செய்திகளை சொல்லக்கூடியவர். எந்த ஒரு கார்ப்பரேட் நியூஸ் காரணம் அங்கே வரவில்லை. அங்கே நம்மை போன்ற சமூக ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை வெளிக்கொண்டு வந்து இருக்கின்றன. நண்பர்களே, எவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி பாருங்க. நேற்று ஒரு செய்தி வந்தது பார்த்துடுங்க, ஹிந்து இங்கிலீஷில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சமீபத்தில் இந்த நாள் அமெரிக்கா, நான் மீண்டும் போர் நிறுத்தத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நிறுத்தம்னு சொல்கிறத விட நான் அவர்கள் மீது, ஈரான் மீது தாக்க மாட்டோம், அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அமெரிக்க படை ஈரானுடன் நடந்து கொண்டிருக்கும் 5 மாத போரில் தன்னிடமிருந்த நீண்ட தூரமாக சென்று தாக்கக்கூடிய, துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் காலி பண்ணி விட்டது. அவர்களிடம் கையிருப்பு கையில் கொஞ்சம்தான் இருக்கு. இதனால் என்ன ஆபத்து? அமெரிக்காவுக்கு தானே சிக்கல். அப்போ போர் இன்னும் முடியலை. அப்போ அடுத்த கட்டமாக அந்த பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க, இனி தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் ட்ரம்ப் என்ன செய்யணும்னா, விமானங்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். விமான தாக்குதல் மட்டும்தான். அது மிக மிக ஆபத்தானது. ஏன்னு சொன்னால், இங்கே இந்த ஏவுகணைகளை வைத்து இந்த தாக்குறீங்கன்னு சொன்னால், இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே, சவுதியில் இருந்துக்கிட்டோ அல்லது யுஏஇயில் இருந்துக்கிட்டோ நீங்கள் சத்தம் கட்டாமல் அங்கே போய் அடிக்கலாம். மனிதர்களுக்கு சேதம் ஏற்படாது. இந்த மனிதர்களுக்கு, அமெரிக்க மனிதர்களுக்கு அங்கே தான் எதிரிக்குத்தான் சேதம் ஏற்படும். அதே நேரத்தில் இது ரொம்ப கம்மியான விலை தான். ஆனால் விமானம் என்பது மிக மிக அதிகமான விலை இதோட ஒப்பிடும் பொழுது அப்படின்னுங்கிற ஒரு நிலை இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த ஏவுகணை என்ன ஏவுகணையெல்லாம் காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி டாக்டிக்கல் மிசில் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அட்டாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, இன்னொன்று ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசில் சிஸ்டம், இப்படி 2 இருக்குது. இந்த 2மே காலியாயிட்டு இருந்த இடத்துக்கிட்டே நான் சொன்னேன் இல்லையா, அதுபோல் ஒவ்வொன்றும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இதனுடைய விலை, 1 கோடி ரூபாய்க்கு மேலே இதனுடைய விலை செலவாகுது. இப்போ இதனால் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ இது காலியாக போயிட்டு உக்ரைனில் இருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ அவங்க பேஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேருந்து அந்த ராக்கெட்டுகளெல்லாம் கொண்டு இங்கே ரெப்பலாம்னு சொன்னால் அதுவும் பற்றாத நிலையில் இருக்கிறது. 5 மாதத்தில் தீர்த்து தள்ளிட்டாங்க அவ்வளோத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்ககிட்ட சென்ட்டுகாம்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட காலி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஜெனரல்கள்லாம் சொல்கிறாங்களே, இராணுவ ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு, அதுக்கு அவங்க பதில் அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க, செய்தியாளர்கள் கேட்டதற்கு, உலகிலேயே எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவிற்கு ஏராளமான வெடிமருந்துகள் எங்களிடம் இருக்கின்றன, தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அப்படின்னு நிறுத்திக்கிட்டு மழுப்பிட்டாங்க. இப்போ நம்ம இந்த செய்தி முடிஞ்சு வச்சு இப்போ வருவோம். போர் நிறுத்தம், தாக்க மாட்டோம், போரை நிறுத்தி வைத்திருக்கிறோம், ஈரான் மீது நாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்குங்க பயங்கரமாக தாக்குதல் நடத்துவதற்காக இருந்த நிலையில் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்களே, அதனுடைய பின்னணி புரியுதா? இப்போ அவங்களுக்கு ஒன்றும் சரக்கு இல்லை. அப்போது இப்படி ஒரு பலவீனமான, மிக மிக மோசமான, காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றும் இரவு ஒன்றும் பேசக்கூடிய ஒரு மனிதரை இன்றைக்கு அமெரிக்கா, அந்த லிபர்ட்டி ஸ்டேச்சுவை வைத்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா இன்றைக்கு ஜனாதிபதியாக பெற்றிருப்பது என்பது
துரதிர்ஷ்டவசமானது. உலகத்திற்கும் இது கேடு. ஏன்னா, அது நம்ம எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தானே உலகத்தில போர் நடப்பதும், நடக்காமல் இருப்பதும் என்கின்ற வகையில் அடுத்த செய்திக்கு போகலாம். இந்தியாவினுடைய ஒரு கப்பலை ஏமன்ல உள்ள அந்த ஹவுத்தி ஃபைட்டிங் குரூப் இருக்க, அவங்க தாக்கி மூழ்கடித்து விட்டார்களாம். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க. எம்எஸ்வி ஃபைஸ் நூர் ஒலிவியா என்ற இந்திய கப்பலை ஹவுதீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள யமன், அதாவது யமன்ல வந்து இந்த போர் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் கட்டுப்பாட்டிலையும் ஒரு பகுதி இருக்கு. அங்கிருந்து அந்த ராக்கெட்டுகளையோ பீரங்கிகளையோ வச்சு சுட்டு அதை வந்து அந்த இந்திய கப்பலை மூழ்கடித்து விட்டார்கள். கப்பலில் உள்ள மாலுமிகளை யமனியர்கள் காப்பாற்றியுள்ளனர். இந்த தாக்குதல் தேவையற்றது, அன்ப்ரவோக்டு, இது தேவையற்றது, எந்த விதமான காரணமும் இல்லாமல் இதை தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது என்ற ஒரு செய்தி. இது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு இழுக்கு பாருங்க. அது வணிக கப்பலா இருக்கலாம், என்ன கப்பலா இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிளாகை வைத்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் இன்றைக்கு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வருத்தமான செய்தி. அடுத்த ஒரு செய்தி, சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இன அழிப்பு வழக்கை வந்து தென்னாப்பிரிக்கா அதை வந்து வழக்கை வந்து போட்டிருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால். அந்த வழக்கில் இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துள்ளன. பல்கேரியா, பெலிஸ், பெல்ஜியம், பொலிவியா, பிரேசில், சிலி, கொலம்பியா, கோமரோஸ், கியூபா, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, லிபியா, மாலத்தீவு, நெதர்லாந்து, பாலஸ்தீனம், துருக்கி, நமீபியா சமீபத்தில் இணைஞ்சுள்ளது. அதே மாதிரி கொலம்பியான்னு ஒரு நாடு, அந்த நாடு வந்து ஏற்கனவே இணைஞ்சிருந்தது. புதிய அரசு வந்தோடனே, ஒரு வலதுசாரி அரசு வந்த உடனே அதிலிருந்து விலகிட்டாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து அவர்கள் விலகிவிட்டார்கள் என்ற செய்தி. அப்போ கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு மேலாக இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இந்த வழக்கை நடத்துகிறார்கள். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.